பொதுவாக மாரத்தான் போட்டியில் பங்கேற்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட்ஸ் என ட்ரெஸ் கோட் இருப்பதால் பெரும்பாலான பெண்கள் மாரத்தான் போன்ற ஃபிட்னஸ் போட்டிகளில் பங்கேற்பதில்லை. சேலையை கட்டிக்கொண்டு எங்களால் எப்படி ஓட முடியும், எப்படி யோகா செய்ய முடியும் போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பும் பெண்கள் அந்த போட்டிகளை ஏக்கத்துடன் கண்டுகளிப்பதோடு சரி. அவர்களின் ஏக்கத்தை போக்கவும் தமிழரின் பாரம்பரிய உடையான சேலையை அணிந்து கொண்டும் மாரத்தான் போன்ற போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையிலும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து பழங்குடியின பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் முதன்முறையாக சாரி மாரத்தான் நடத்தப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த சாரி மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அவரவர் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் விதவிதமான புடவைகளை அணிந்து கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் ஓடினர். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதுக்குட்பட்ட பெண்களும் இந்த போட்டியில் பங்கேற்றிருந்தனர். மடிசார் கட்டிக்கொண்டும் பங்கேற்றது போட்டியின் ஹைலைட்டாக அமைந்தது. முன்னதாக போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் உற்சாகமாக ஜும்பா நடனமாடியது காண்போரின் கண்களுக்கு விருந்தானது. சாரி மாரத்தான் என உற்சாகம் முழக்கமிட்ட பெண்கள் அங்கிருந்த செல்ஃபி பாயிண்டில் செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்து மகிழ்ந்தனர். சாரி மாரத்தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததாகவும் சேலை கட்டிக்கொண்டு ஓடியது கம்ஃபர்டபுளாக இருந்ததாகவும் இதில் பங்கேற்ற பெண்கள் கூறினர். மாதவிடாய் காலங்கள், பிரசவத்திற்கு பின் வரும் உடல் பிரச்சினைகளை தவிர்க்க நடைப்பயணம், யோகா மேற்கொள்வதன் மூலம் விடுபடலாம் என்ற மருத்துவர்களின் கூற்றுப்படி சாரி மாரத்தானில் கலந்து கொண்டதாகவும் சிலர் கூறினர். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் காலையில வரப்ப ஆனா பயந்துட்டே தான் வந்தோம். யார் யார் எவ்வளவு பேர் இருப்பாங்க, எப்படி இருக்கும் ஈவெண்ட் அதெல்லாம் தெரியல. பட் இது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க இங்கே நடக்க முடியுது, நம்ம வீட்டில் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ லேடிஸ் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலி வந்து ஹெல்த் வைஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மேரத்தான்ஸ் வந்து நடத்தணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சாரி மேரத்தான் பார்க்கறேன். ஆக்சுவலா இவ்வளோ லேடிஸ் வந்து காலங்காத்தால் சண்டே மார்னிங் இந்த வெயில்ல வந்து ஓடுறது, அதுவும் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் போட்டு செம்ம இன்ட்ரெஸ்டோட வந்து ஓடுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அகாரா இந்தியா என்ற என்ஜிஓ பழங்குடியின சமூகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு நாப்கின், உள்ளாடைகள் போன்ற பொருட்களை வாங்கிக் கொடுக்க இந்த சாரி மாரத்தான் நடத்தப்பட்டதாக பிரெஞ்ச் டோர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறினர். மாதவிடாய் குறித்த பொருட்களை கொடுக்கறதுக்கு சானிட்டரி நாப்கின், இன்னர்வேர், அண்டர் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இது நடத்திட்டு இருக்கோம். சென்னை மக்கள் ரொம்ப ஹாப்பியா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. கலந்துகிட்ட எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. போட்டியில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா, வழக்கறிஞர் ஆதிலட்சுமி மற்றும் பெண் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் போட்டியில் பங்கு பெற்ற பெண்கள் அனைவருக்கும் சான்றிதழ், மெடல், மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மதுரை யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் நமது பாரம்பரியத்தை போற்றும் வண்ணம் நடைபெற்ற சேலை வாக்கத்தான் போட்டியில் 2K கிட்ஸ்களுக்கு டப் கொடுத்தனர் 70 மற்றும் 80s கிட்ஸ் பெண்கள். ஜும்பா நடன கலைஞர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு ஏற்ப தங்களது கை கால்களை தூக்கி வார்ம் அப் செய்தும் சிறு சிறு அசைவுகளை நடனமாகவும் வெளிப்படுத்தி அசர வைத்தனர். பின்னர் ஒத்தக்கடை பகுதியிலிருந்து நரசிங்கம் வரை சென்று திரும்பினர். திருநங்கை பெண் உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடந்தனர். குடும்பத்தை தவிர வேறெதும் தெரியாது என்றவர்கள் சேலை வாக்கத்தான் கலந்து கொண்டதன் மூலம் மிக மகிழ்ச்சியாகவும் வேறு உலகத்திற்கே சென்று நிறைவு கிடைத்ததாகவும் கூறினர். ரொம்ப 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 என்ஜாய் பண்றோம். நாங்க ரொம்ப தூரத்துக்கு நாங்க மேல போயிட்டோமோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் அடியே எடுத்து வைக்கிறோம். ஆனா நாங்க ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாவே
குடும்பத்தை தவிர வெளி உலகம்னு ஒண்ணு இருக்குன்றத எல்லாம் உணர்ந்து வெளியே வந்துட்டோம்ன்றது இதுல இருந்து ப்ரூவ் ஆயிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.